Good evening, miss. Sir, right. Actually, நமக்கு வந்து பிரியோஃபைட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிலபஸ் வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து நமக்கு ப்ரோஸ்கர் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து நம்ம ஜெனரல் கேரக்டர் ஆஃப் பிரியோஃபைட், டிஸ்ட்ரிபியூஷன், மார்பாலஜி, அனாட்டமி, அதோட சேர்த்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீப்ரொடக்ஷன் லைஃப் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கன்ஷியா பார்க்கணும், ஜங்கர்மனேல்ஸ், ஆந்தோசரேல்ஸ், பாலிட்ரைக்கல்ஸ். சரிங்களா? லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கன்ஷியா லாஸ்ட் பிஜிடிஆர்பியில் மார்க்கன்ஷியாவில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பாலிட்ரைக்கம் இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் வந்து ஜெனரல் கேரக்டரை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து நமக்கு லாஸ்ட் இதில் ஒரு 3 கொஸ்டின்ஸ் பக்கம் பிரியோஃபைட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்ம அடிக்கடி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ பிரியோஃபைட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்போ பிரியோஃபைட் அப்படின்னால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆம்பிபியான்ஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து இதை நம்ம ஆம்பிபியான்ஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நீர் நில வாழ்வன அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்ப ஒரு ஆல்கே இருக்கு அப்படின்னா பொதுவா வந்து டோட்டலா வந்து தண்ணியில இருக்கும். ஒரு அந்த யாரதோ மைக் ஆன்ல இருக்கு பாருங்க, அதை ஆஃப் பண்ணுங்க, அதை ஆஃப் பண்ணுங்க. யாரோட மைக்கும் ஆன்ல இருக்கு. சரி, ரைட். இப்போ வந்து நமக்கு பிரியோஃபைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆம்பிபியான்ஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆல்கே கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்க இருக்கும் அப்படின்னா வாட்டர்ல இருக்கு அப்படின்னா அதுல இருந்து ஒரு பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு வந்ததுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரியோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் இது ஃபெர்டிலைசேஷனுக்காக என்ன பண்ணுது அப்படின்னா டிபெண்டன்ட் அப்பான் த வாட்டர். சரிங்களா? அதாவது நமக்கு கருவுறுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு யாரை நம்பி இருக்குது அப்படின்னா நீரை நம்பிதான் நமக்கு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி பொதுவா நம்ம வந்து ஆம்பிபியான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நீர் நில வாழ்வன அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம பிரியோஃபைட்டை சொல்லுவோம். சரிங்களா? இதுல முக்கியமான இன்னொரு பண்பு என்ன அப்படின்னா சிலியேட்டட் ஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நீந்தக்கூடிய விந்து அணுக்கள். ஓகேங்களா? நீந்தக்கூடிய இந்த விந்து அணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து பொதுவாக காணப்படும். இந்த கொஸ்டின் வந்து நமக்கு 2013 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சிலியேட்டட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரியோஃபைட்டோடைய ஒரு முக்கியமான பண்பு. இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரி, இப்ப பிரியோஃபைட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு எடுத்துக்கினாலே நமக்கு ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்கக்கூடியது, அதாவது இதுக்கு முன்னாடி ரோத்மலர் கிளாசிபிகேஷன் நிறைய இருக்கும், ஸ்மித் கிளாசிபிகேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும். நமக்கு ஸ்பெசிபிக்காவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரோஸ்கர் கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இதுல கிடையாது. ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை மட்டும் பார்த்துக்கலாம். இது என்ன பண்றாங்கன்னா 3 இதா பிரிக்கிறாங்க. ஹெப்பாட்டிகா ஆப்சிடா, ஆந்தோசெரட்டா ஆப்சிடா, பிரையாப்சிடா அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 3 டைப்பா பிரிக்கிறாங்க. சரிங்களா? இப்ப ஹெப்பாட்டிகா ஆப்சிடா அப்படின்னால என்ன அப்படின்னா லிவர் வோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, கல்லீரல் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை வந்து நம்ம கல்லீரல் பாசி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதோட வடிவத்திலே நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா காணப்படும் த லிவர் வோர்ட்ஸ். இதே ஆன்வோர்ட்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா கொம்புடைய தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி அதோட ஸ்போரோபைட் எப்படி இருக்கு அப்படின்னா கொம்பு மாதிரி அமைப்பு இருக்கும். சரிங்களா? இந்த கொஸ்டின் இது வரைக்கும் நமக்கு கேட்டதில்லை. இதை ஏன் நம்ம ஆந்தோசெரட்டாப்சிடா ஆன்வோர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இதோட ஸ்போரோபைட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா கொம்பு மாதிரி நமக்கு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி நமக்கு பிரியோஃபைட்டை பொறுத்த வரைக்கும் நாம கம்ப்ளீட்டா நம்ம ஸ்போரோபைட் அப்படிங்கிற அமைப்பை நம்ம வந்து சொல்லிட முடியாது. சரிங்களா? ஏன் அப்படின்னா இதுல எது டாமினன்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேமிட்டோபைட்டிக் இருக்கக்கூடிய கேரக்டர் தான் நமக்கு என்ன அப்படின்னா டாமினன்ட், அதாவது ஹாப்ளாய்டு கண்டிஷன் இருக்கக்கூடியதான் நமக்கு டாமினன்ட். ஏன்னா இதுவும் எதுக்கு கீழே வருது அப்படின்னா தாலோஃபைட்டா அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு கீழே தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது வரும். தாலஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து இருக்கு. அப்ப தாலஸ்னால என்ன அர்த்தம், நமக்கு
ரூட், ஸ்டெம், லீஃப் இந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடும் இல்லாத அமைப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா தேலோபைட்டா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி அமைப்பு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இதுல இருக்கு. அப்ப பிரியோஃபைட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்போரோபைட் அப்படிங்கிற அமைப்பு என்ன ஆகுதுன்னா the end of the பிரையாப்சிடாவில் நமக்கு தோன்றுது. ஆனா எது டாமினன்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேமிட்டோபைட்டிக் தான் நமக்கு என்னது அப்படின்னா டாமினன்ட். சரி, எதுக்காக இது கேமிட்டோபைட்டை சார்ந்து காணப்படுது அப்படின்னா ஃபுட்டுக்காக, உணவுக்காக இது என்ன பண்ணுதுன்னா கேமிட்டோபைட்டை வந்து சார்ந்து காணப்படுது. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கேட்கலாம். எதுக்காக டிபெண்ட் பண்ணி இருக்கு, எது டாமினன்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேமிட்டோபைட்டிக் தான் நமக்கு டாமினன்ட். ஸ்போரோபைட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா டிபெண்டன்ட் அப்பான் தி ஸ்போரோபைட். அதாவது கேமிட்டோபைட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போரோபைட் எதை நம்பி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேமிட்டோபைட்டை நம்பி தான் ஸ்போரோபைட்டே இருக்கும். சரிங்களா? அதனால அது ஒரு முக்கியமான ஒரு பார்ட், இதை நினைப்பு வச்சுங்க. இது ஹெபாட்டிக் ஆப்சிடாவுக்கு கீழே வந்து நம்ம பொதுவாக படிக்கக்கூடிய பீசஸ் வந்து ரிக்ஸியா, மார்க்கென்ஷியா படிப்போம். இதுல வந்து ஆந்தோசெராஸ் ஒரு முக்கியமான ஒரு பீசஸ். பிரியாப்சிடாவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு புனேரியா, லாஸ்ட் டைம் புனேரியாவில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பாலிட்ரைக்கத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு இது பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. எந்தெந்த பீசஸ் எது எதுக்கு கீழே வருது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா அதுல இருந்துமே நமக்கு என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின் கேட்கறாங்க. இதுல பிரையாப்சிடா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அட்வான்ஸ் கேரக்டர்ல வரக்கூடியது. ஏன்னா இதுல வந்து என்ன பண்ணணும்னா ஸ்போரோபைட் அப்படிங்கிற அமைப்பு வந்து நமக்கு உருவாக ஆரம்பிச்சிடும். ஆனாலும் கேமிட்டோபைட்டை என்ன பண்ணும் அப்படின்னா டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணணும்னா இதுல காணப்படும். சரிங்களா? இதுதான் வந்து ஜெனரலா இதுல இருக்கக்கூடிய கேரக்டர். இதோட கிளாசிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹெபாட்டிக் ஆப்சிடா, ஆந்தோசெரட்டாப்சிடா, பிரையாப்சிடான்னு பிரிச்சுக்கிறோம். ஹெபாட்டிக் ஆப்சிடா பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ஸ்போரோபைட் எதுல இருக்குன்னு கேட்பாங்க. ரிக்ஸியாவில் இருக்கக்கூடியதான் வந்து சிம்பிள் ஸ்போரோபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது நமக்கு யூஜிடிஆர்பியில் நமக்கு ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. ரிக்ஸியா பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ஸ்போரோபைட். மார்க்கென்ஷியா பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுனா எவல்யூஷனரியா பார்க்கும்போது இதுல இருந்து எப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அட்வான்ஸ் கேரக்டரா மாறும். அப்ப இதுல இருக்கக்கூடிய நிறைய கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா வித்தியாசமா இருக்கும். சரிங்களா? நீங்க ஒரு சில நேரத்துல கொஸ்டின்ஸ்ல பார்க்கும் பொழுது எதுவும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இது தெளிவா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கென்ஷியாவுக்கான கேரக்டர் வந்து அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டிஆர்பில ஒரு கொஸ்டின் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க. இப்போ மார்க்கென்ஷியா பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுப்பாங்க. இப்போ மார்க்கென்ஷியாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பண்பு இலேட்டஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். சரிங்களா? இந்த எலேட்டஸ்ங்கிற அமைப்பு மார்க்கென்ஷியாவில் மட்டும்தான் இருக்கும். இது எதுக்காகனா ஒரு ஸ்போரை வெடிச்சு வெளியேற்றுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இதே வந்து ஆந்தோசிராஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா போலி இலேட்டர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு நமக்கு என்ன பண்ணனா காணப்படும். அதுக்கப்புறம் பொரெல்லா, ரியல்லா இதெல்லாம் வந்து நமக்கு பொதுவாக காணப்படக்கூடியது. ரியல்லா பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் அண்டர் வாட்டர், அதாவது நீர் மூழ்கி காணப்படும். ரியல்லா எப்படி காணப்படும்னா நீர் மூழ்கி காணப்படும். இந்த கொஸ்டின் வந்து நமக்கு ஆக்சுவலா 2019 இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. சரிங்களா? கம்ப்ளீட்டா நமக்கு வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரியல்லா தான். சரி, அப்ப ஹெபாட்டிக் ஆப்சிடா பொறுத்த வரைக்கும் ரிக்ஸியா, மார்க்கென்சியா, பொரெல்லா, ரியல்லா. சரிங்களா? அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எதையுமே ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஆந்தோசெரட்டாப்சிடாவை பொறுத்த வரைக்கும் ஆந்தோசிராஸ், டென்ட்ரோசிராஸ், அதுக்கப்புறம் நோட்டோதேலஸ் அதெல்லாம் வரும். சரிங்களா? நமக்கு கொடுத்துருக்கிற கிளாசிபிகேஷன் பேஸ் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஆந்தோசிராஸ், டென்ட்ரோசிராஸ். பிரியாப்சிடாவை பொறுத்த வரைக்கும் புனேரியா, பாலிட்ரைக்கம், ஸ்பாக்னம். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யார் அப்படின்னா ஸ்பாக்னம். ஸ்பாக்னம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள். சரிங்களா? அதாவது என்ன ஒரு பொருளுங்கிறத ஒரு பிளான்ட். இது நிறைய வந்து இந்த ஈரப்பதத்தை தக்க வைக்கக்கூடியது. ஒரு பட்ஸ், அதாவது நமக்கு வந்து ஒரு பஞ்சு மாதிரி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நர்சரி ஒரு பஞ்சு மாதிரி எல்லாம் இந்த ஸ்பாகனத்தை தான் வந்து நமக்கு யூஸ் பண்றாங்க. சரிங்களா? அதெல்லாம் இந்த நமக்கு முக்கியமான ஒரு பொருள். புனேரியா, பாலிட்ரைக்கம். லாஸ்ட் டிஆர்பியில் வந்து பாத்தீங்கன்னா இதுல கேட்ட கொஸ்டின்ல மார்க்கென்ஷியாவில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எனக்கு நினப்பு இருக்கதை மட்டும் சொல்லிடுறேன். மார்க்கென்ஷியாவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க,
புனேரியாவில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, அப்புறம் பாலிட்ரைக்கத்துல ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. 3 கொஷின் எனக்கு கேட்ட மாதிரி நினப்பு இருக்கு. வேற எந்த கொஷின்ஸ் எனக்கு வந்துச்சுன்னு தெரியல. அதனால இந்த 3 கொஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரயோஃபைட்ல பேஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்பயுமே நீங்க பிசிஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் நம்ம கம்பல்சரி எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதனால இதை பார்த்துக்குங்க. இலேட்டர்ஸ் அதே மாதிரி மார்க்கென்சியாவில் வந்து இன்னொரு முக்கியமான கேரக்டர் ஜெம்மா அப்படிங்கிற ஒரு அமைப்பு காணப்படும். சரிங்களா? ஜெம்மா அப்படின்னு சொல்லக்கூடியது இது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், உடலை இனப்பெருக்கத்துக்கு முக்கியமானது. ஒரு ஜெம்மா 2 தாலஸுக்களை என்ன பண்ணும் அப்படின்னா இது உருவாக்கும். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு பொதுவா ஒரு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். அடுத்தது ஹெபாட்டிக் ஆப்சிடா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது லோயர் ஃபார்ம்ல இருக்கக்கூடியதான் வந்து இருக்கக்கூடிய அந்த பிரயோஃபைட்டுக்கு தான் ஹெபாட்டிகா ஆப்சிடா அல்லது லிவர்வார்ட்ஸ் கல்லீரல் பாசி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? சிம்பிள் எரிக்சியா பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ஸ்போரோபைட் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அரேஞ்சா இருக்கும். இது எங்க மோஸ்ட்லி வளருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிழல் பாங்கான இடத்துலதான் வந்து பெரும்பாலும் இந்த தாவரங்கள் வளரும். சரிங்களா? நிழல் விரும்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது சியோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிழல் விரும்பிகள் அப்படின்னா சியோஃபைட்ஸ் அல்லது நிழல் நாட்ட தாவரங்கள். சரிங்களா? இந்த கொஸ்டின் 2018 பிஜி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சியோஃபைட்ஸ் அப்படின்னா நிழல் விரும்பக்கூடிய தாவரங்கள். இது பெரும்பாலும் இந்த தாவரங்கள் எங்க இருக்கும் அப்படின்னா டேம்ப் அண்ட் ஷேடி பிளேஸ். சரிங்களா? அதாவது ஒரு தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய இடங்கள், அதே மாதிரி ஒரு நிழல் பாங்கான இடம் இங்கதான் என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். தாலஸ் பொறுத்த வரைக்கும் அன்டிஃபரன்ஷியேட்டட் தாலஸ். புரோட்டோனிமா இதுல வந்து புரோட்டோனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக்சுவலா புரோட்டோனிமல் இந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் புரோட்டோனிமல்னா இளம் உயிரி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இளம் உயிரி நிலை எல்லாம் இங்க கிடையாது. ஸ்போரோபைட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ஸ்போரோபைட். இது நமக்கு ஏற்கனவே யூஜிடிஆர்பில கேட்டிருக்காங்க. சிம்பிள் ஸ்போரோபைட் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே ரிக்ஸியா தான் நமக்கு என்ன அப்படின்னா சிம்பிள் ஸ்போரோபைட். நமக்கு அதே மாதிரி இந்த ஃபுட் சீட்டா கேப்சூல் இது மூணுமே வந்து நமக்கு என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர். ஃபுட் சீட்டா கேப்சூல் இதை நீங்க தனியா என்ன பண்ணணும் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ரிவிஷன் பண்ணும்போது நான் உங்களுக்கு அப்பப்ப அனுப்பிடுவேன். அப்ப என்ன பண்ணிக்க அப்படின்னா எழுதி வச்சுக்கங்க. ஃபுட்டுக்கு என்ன வேலை? சரிங்களா? ஃபுட் சீட்டா அதே மாதிரி கேப்சூல். ஃபுட் சீட்டா கேப்சூல் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 3 இருக்கு. மூணுமே நமக்கு என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு கேரக்டர். அப்ப இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை நோட் பண்ணுங்க. இதுல ஒவ்வொன்றுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கு. சரிங்களா? ஒரு சிலதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் இருக்காது, ஒரு சிலதுல சீட்டா இருக்காது, ஒரு சிலதுல என்ன பண்ணும் அப்படின்னா கேப்சூல் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்காது. சரிங்களா? இப்ப நமக்கு எக்ஸாம்பிள் ரிக்ஸியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுட் சீட்டா ஆப்சென்ட் என்ன பெர்சென்டா இருக்கும் அப்படின்னா கேப்சூல் இருக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஆனா அதை பத்தி டீட்டெயிலா சொல்றேன். இதை தெளிவா கவனிச்சுக்கங்க. கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். இதுல வந்து ஃபுட் சீட்டா கேப்சூல்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. இல்ல நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் அந்த ஃபுட் சீட்டா கேப்சூல் 3 சொல்லிட்டு ரிக்ஸியாவில் எது இருக்கு இல்லைங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஃபுட் அப்புறம் சீட்டா 3 பிரிச்சு எழுதிக்கங்க. ஃபுட் சீட்டா கேப்சூல் 3 என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா பிரிச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடியது இது எங்க இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலா ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் லோயர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்போரோபைட். என்ன அப்படின்னா நமக்கு
லோயர் மோஸ்ட், அதாவது கீழ் பகுதியில் என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். லோயர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த கேப்சூல். சரிங்களா? இது வேணா நான் உங்களுக்கு இந்த ஃபுட் சீட்டா கேப்சூல் மட்டும் ஒரு இது இருக்கு, ஒரு சின்ன ஒரு கிளிப் மாதிரி இருக்கும், அந்த கிளிப் வேணா நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அதை கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபுட்டுக்கு எழுதிக்கிங்க. சரி, ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எங்க காணப்படும் அப்படின்னா லோயர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்போரோபைட், ஸ்போரோபைட்டின் அடிப்பகுதியில் காணப்படும். சரி, இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆங்கர் த ஸ்போரோபைட் டு கேமிட்டோபைட். ஒரு தூண் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடியது செயல்படும். சரிங்களா? எப்படி செயல்படும்னா ஒரு தூண் மாதிரி செயல்படும். இதோட முக்கியமான வேலை நீர் மற்றும் உணவுப் பொருட்களை உறிஞ்சுதல். எதிலிருந்து அப்படின்னா கேமிட்டோபைட்டிக் திசுவில் இருந்து. அப்சர்வ் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் from the gametophytic tissue. Absorb water and nutrients from the gametophytic tissue. எழுதிட்டீங்களா? Absorb water and nutrients from the gametophytic. So இது எப்படி இருக்கு அப்படின்னா ஃபுட்னு சொல்லக்கூடியது ஒரு கேமிட்டோபைட்டிக்ல ஒரு பாராசைட்டிக் மாதிரி செயல்படுது. ஒரு கேமிட்டோபைட்ல வந்து பாராசைட்டிக் மாதிரி செயல்படக்கூடியது எது அப்படின்னா ஃபுட். அடுத்து சீட்டா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபுட்டுக்கும் கேப்சூலுக்கும் நடுவுல இருக்கக்கூடியதான் சீட்டா, அதாவது மிடில் என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். இதோட முக்கியமான வேலையே என்ன அப்படின்னா வலிமையை தரக்கூடியது, மெக்கானிக்கல் சப்போர்ட் டு கேப்சூல். எதுக்கு வலிமையை தருது அப்படின்னா மெக்கானிக்கல் சப்போர்ட் டு கேப்சூல். கேப்சூலுக்கு என்ன பண்ணக்கூடியதுன்னா வலிமையை தரக்கூடியது. அதே மாதிரி சீட்டான்னு சொல்லக்கூடியது நீரை கடத்தும் பணியை செய்கிறது. கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர். அடுத்தது கேப்சூல். அடுத்து வந்து நமக்கு கேப்சூல் ஸ்போரோபைட்டோடைய நுனி பகுதியில காணப்படும். டெர்மினல் பார்ட் ஆஃப் த ஸ்போரோபைட். நுனி பகுதியில காணப்படும். இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ஸ்போர்களை பாதுகாப்பது. கேப்சூலோட முக்கியமான வேலை ப்ரொடெக்ட் டெவலப்பிங் ஸ்போர்ஸ் அல்லது ஸ்போர்களை பாதுகாப்பது. ஸ்போர்ஸ் டிஸ்பர்சல், ஸ்போர்களை வெடித்து வெளியேற்றுவது. இது எல்லாமே யாரோட வேலை அப்படின்னா கேப்சூலோட வேலை. டீச்சர்ஸ் எழுதிட்டீங்களா? திரும்ப ஏதாவது சொல்லணுமா? கேப்சூல் பொறுத்த வரைக்கும் ப்ரொடெக்ட் டெவலப்பிங் ஸ்போர்ஸ், ஸ்போர்களை பாதுகாப்பது. ஹெல்ப் இன் ஸ்போர்ஸ் டிஸ்பர்சல், ஸ்போர்களை வெடித்து வெளியேற்றுவது. சரிங்களா? இது ரெண்டுமே யாரோட வேலை அப்படின்னா கேப்சூலோட வேலை. சரிங்களா? ஃபுட்னு சொல்லக்கூடியது லோயர் மோஸ்ட் ஸ்போரோபைட்டோட கீழ் பகுதியில இருக்கும். கேப்சூல் பொறுத்த வரைக்கும் டெர்மினல் நுனி பகுதியில காணப்படும். இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடியதான் சீட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொரு பீசஸ்க்கா எழுதிக்கங்க.
ஓகேங்களா? இப்ப ரிக்ஷியாவை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும்? சிம்பிள் ஸ்போரோபைட். எது மட்டும்தான் ரிக்ஷியாவில் இருக்கும் அப்படின்னா ஃபுட் ஷீட்டா இருக்காது, கேப்சூல் மட்டும்தான் இருக்கும். சார் யாரோ ஒருத்தர் கொஸ்டின் கேட்டாரு சார், சொல்லுங்க சார். அப்படிங்களா? தெரியல, அது ஏதாவது தப்பா இல்ல இல்ல, நமக்கு அது ஏதாவது நம்ம சொல்லும் போது இதை மாத்தி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபுட் ஷீட்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆப்சென்ட், இங்க என்ன பண்ணும் அப்படின்னா இங்க கேப்சூல் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ரிக்ஷியாவை பொறுத்த வரைக்கும் கேப்சூல்ங்கிறது இருக்கு, பட் வெல் டெவலப்டு கண்டிஷன்ல இருக்குமா அப்படின்னா இருக்காது. சரிங்களா? அது ஒரு பெரிய பிரச்சனை. சரி, இங்க ஸ்போர்களை வெளியேற்றத்துக்கு யாரு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு பேஸ் பண்ணி கேட்பாங்க. இங்க யார் வந்து ஸ்போர்களை வெளியேற்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்றது அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா, சரிங்களா, நர்ஸ் செல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. இந்த செல்களுக்கு பேர் என்ன அப்படின்னா நர்ஸ் செல்ஸ். இந்த நர்ஸ் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்போர்களை வெளியேற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க கொஸ்டின்ல பாருங்க, ஒருவேளை கேப்சூல் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா கேப்சூல் வந்து ஆன்சர் பண்ணிருங்க, ஏன்னா அது ஸ்போர் டிஸ்பர்சலுக்கு முக்கியமான ஒண்ணு. ஒருவேளை கேப்சூல் ஆப்ஷன் கொடுக்காம நர்ஸ் செல்ஸ் கொடுக்குறாங்கன்னா நர்ஸ் செல்ஸ் என்ன பண்ணிருங்க, நீங்க வந்து ஆன்சர் பண்ணிருங்க. ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதனாலதான் நர்ஸ் செல்ஸ்னு கொடுத்தாலும் சரி அல்லது கேப்சூல் கொடுத்தாலும் சரி. சார் ரெண்டு ஆப்ஷன் வருதுன்னா போத் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒன்னு ஏபிசி அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க, ஏபி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா புக்ல நம்ம எழுதி போட்டு கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிக்ஷியாவில் என்ன கிடையாதுன்னா இலேட்டர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. ரிக்ஷியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இலேட்டர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. அடுத்தது வந்து நமக்கு ஆந்தோசிராஸ். நம்ம ஒரு நார்மலான கேரக்டர் மட்டும்தான் பார்க்க போறோம் பொதுவா, அதனால அதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். அடுத்தது ஆந்தோசெரடாப்சிடா, ஆந்தோசிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதுல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்டிஃபரன்ஷியேட்டட் தாலஸ். ரைசாய்டு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிசெல்லுலார் அண்ட் அன்பிரான்ச்டு தாலஸா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? நமக்கு ஒரு செல் கொண்டது, கிளைத்தலற்றது. புரோட்டோனியமாங்கிற ஸ்டேஜ் இங்கேயும் கிடையாது. புரோட்டோனியமா அப்படின்னா இளம் உயிரி நிலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிலை என்ன அப்படின்னா நமக்கு இங்கவும் கிடையாது. அதே மாதிரி ஸ்போரோபைட் பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஷியேட்டட் ஃபுட் அண்ட் கேப்சூல். இங்க என்ன கிடையாதுன்னா ஆந்தோசிராஸ்ல சீட்டா ஆப்சென்ட். லாஸ்ட் இயர்ல நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா டேபிள் போட்டு எழுதி கொடுத்துருந்தேன். சரிங்களா? இங்க என்ன கிடையாது, நமக்கு ஆந்தோசிராஸ்ல வந்து எது கிடையாது அப்படின்னா சீட்டா கிடையாது. ஆந்தோசிராஸ்ல சீட்டா கிடையாது. இதை நோட் பண்ணி வச்சுங்க. ரிக்ஷியானா என்ன இருக்கும், எது இருக்குன்னு மட்டும் நினைப்பு வச்சுங்க, இல்லாதது பத்தி பிரச்சனை இல்லை. கேப்சூல் மட்டும்தான் ரிக்ஷியாவில் இருக்கும். ஆந்தோசிராஸ்ல அப்படின்னா ஃபுட் இருக்கும், கேப்சூல் இருக்கும். சரிங்களா? நீங்க கன்ஃபியூஸே ஆகக்கூடாது, இங்க எது இருக்குங்கிறத மட்டும் நீங்க நினைப்பு வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப ஃபுட் கேப்சூல் மட்டும் நமக்கு என்ன பண்ணும்னா ஆந்தோசிராஸ்ல இருக்கும். மார்க்கென்ஷியாவில் எல்லாமே இருக்கும். ஃபுட் ஷீட்டா கேப்சூல் மூணுமே என்ன பண்ணும் அப்படின்னா மார்க்கென்ஷியாவில் இருக்கும். சரிங்களா? அப்ப ஆந்தோசிராஸ்ல சீட்டா இருக்காது, ஃபுட் அண்ட் கேப்சூல் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க காணப்படும். சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது ஆந்தோசிராஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்தது பிரையாப்சிடா. அடுத்து நம்ம கேரக்டர் என்ன அப்படின்னா பிரையாப்சிடா. பிரையாப்சிடா பொறுத்த வரைக்கும் மசை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு சில இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா மசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் வந்து நமக்கு 2011 பிஜி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? பிரையாப்சிடாவுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. மசை அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து ஹையர் ஃபார்ம் ஆஃப் த கேமெட்டோபைட். இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்போரோபைட் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதாவது ரூட் லைக் ஸ்ட்ரக்சர், ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். அந்த இளம் உயிரி நிலை அப்படிங்கிறது காணப்படும். ரைசைட் பொறுத்த வரைக்கும் மல்டி செல்லுலார் அண்ட் பிரான்ச்டு. பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம கேட்பாங்க. ரைசைட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா மல்டி செல்லுலார் அண்ட் பிரான்ச்டு.
ஸ்போரோபைட் பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு ஃபுட் ஷீட்டா கேப்சூல் மூணுமே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு டென்ஸ் ஒரு அடர்த்தியான ஒரு மெத்தை மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு புனேரியா அப்படின்னு சொல்லக்கூடியது. புனேரியா, பாலிட்ரைக்கம் இது எல்லாமே நமக்கு பிரியாப்சிடாவுக்கான எக்ஸாம்பிள். அடுத்து ஹெப்பாட்டிக் ஆப்சிடா நம்ம கிளாசிபிகேஷன் பார்க்கும்போது எந்தெந்த பீசஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. ஹெப்பாட்டிக் ஆப்சிடாவில் பொறுத்த வரைக்கும் ஸ்பீரோகார்பஸ், மார்கன்சியல், ஜங்கர்மனேல்ஸ், கலோப்ரையல்ஸ். இந்த உங்கர்மனேல்ஸ்ல இருந்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஐ திங்க் அபவுட் 2013 நினைக்கிறேன். அதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இந்த உங்கர்மனேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து. சரிங்களா? மொத்தம் வந்து 4 தான் பிரிக்கிறாங்க. இது எது பீசிஸ் எதுக்கு கீழே வருதுன்னு பாத்துங்க. உங்கர்மனேல்ஸுக்கு கீழே பீலியா அண்ட் பொரெல்லா ரெண்டுமே வருது. ஆந்தோசிராஸ்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆந்தோசெரட்டேல்ஸ், ஆந்தோசிராஸ் மட்டும் என்ன இருக்கு அப்படின்னா இதுல அரேஞ்ச் ஆயிருக்கு. பிராச்சிடா பொறுத்த வரைக்கும் மசை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து நமக்கு ஒரு 3 சப் கிளாஸ் ஸ்பாக்னாய்டியே, ஆண்ட்ராய்டியே, பிராய்டியே அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்பாக்னேல்ஸ் கீழே ஸ்பாக்னம், அதே மாதிரி ஆண்ட்ராய்டியா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியல்ஸ் கீழே ஆண்ட்ரியாஸ் வருது. பிரையாய்டியல பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு 15 ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. அதில் தான் இந்த பாலிட்ரைக்கல்ஸ், பாலிட்ரைக்கம் இதெல்லாம் வரும். சரிங்களா? இதில் முக்கியமான பீசஸ் எல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்ஸ் பார்த்து வச்சு. ஏன்னா எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த பிரியோபைட் இதில் கொடுத்துட்டு இது எதுக்கு கீழே வருது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். அதனால அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கங்க. கண்டிப்பா அதுல என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். அடுத்தது நமக்கு பிரியோபைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டடி ஆஃப் பிரியோபைட் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா பிரையாலஜி. The term பிரியோபைட் சொன்னது யாரு அப்படின்னு கேட்பாங்க. The term பிரியோபைட் சொன்னது யாரு அப்படின்னா ராபர்ட் பிரவுன். இவர் தான் வந்து பிரியோபைட் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தினார். முன்னையெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் 2018 வரைக்கும் கொஸ்டின்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமானதா பார்த்து எடுப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா வர வர ரொம்பவுமே உள்ள பேசிக்கு போயிடுறாங்க. சரிங்களா? எக்ஸ்ட்ரானரியா நம்ம டீப்பா போய் படிச்சவங்களால என்ன பண்ண முடியறது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா விட்டுறாங்க. அதனாலதான் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த சிம்பிளா இருக்கக்கூடிய எதுவுமே நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக கிரீக் வேர்ட் இன்க்ளூடிங் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எல்லாமே கொடுத்துருக்கோம். அதனால அதை என்ன பண்ணோம் அப்படின்னா தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பிரையான் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. பைட்டான்னா பிளான்ட். கிட்டத்தட்ட இப்போதைக்கு 960 ஜெனிரா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,000 பீசஸ் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. ஃபாதர் ஆஃப் பிரையாலஜி யாருன்னு கேட்டாங்கன்னா ஹெட்விக். ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிரையாலஜி யாருன்னு கேட்டாங்கன்னா சிவராம் காசிப் அல்லது எஸ்ஆர் காசிப் அப்படின்னு சொல்லக்கூடியது. The term Bryophyta was coined by யாருன்னா பிரான் அப்படிங்கிறவர் தான் 1864ல கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி இது எதுக்கு கீழே வருது அப்படின்னா எம்பிரியோபைட்டா கரு உள்ளது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு கீழே என்ன பண்ணும் அப்படின்னா இதெல்லாம் வரும். அப்ப இதை நமக்கு என்ன பண்ணலாம்னா இதுல பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வேற என்ன முக்கியமானது அப்படின்னா இந்த பிரியோபைட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது கிரீன் தாலோபைட் ஆல்கேவுக்கும் டெரிடோபைட்டுக்கும் இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். சரிங்களா? இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பண்பு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதுல அரேஞ்ச் ஆயிருக்கு. சரி, அடுத்தது அதே மாதிரி இது எங்க இருக்கும் அப்படின்னா ஈரப்பதமான பெரும்பாலும் ஈரப்பதமான பகுதியில தான் நமக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா இது காணப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமான ஒண்ணு. ஆக்ட் ஆஃப் த ஃபெர்டிலைசேஷன். நீர் இல்லை அப்படின்னா கருவுறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து இங்க நடக்காது. சரிங்களா? இங்க வந்து நீந்தக்கூடிய விந்தணுக்கள் சிலியேட்டட் ஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு காணப்படும். ஏன்னா தண்ணியில வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நீந்தி போகும். அதனால நீந்தக்கூடிய விந்து அணுக்கள் சிலியேட்டட் ஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு நமக்கு என்ன பண்ணும் இதுல முக்கியமா காணப்படும். இது கேட்ட கொஸ்டின்ஸ். இதே மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதனால அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுங்க.
அடுத்தது amphibians of the plant kingdom எதுன்னு கேட்பாங்க. amphibians of the plant kingdom அப்படின்னா நமக்கு வந்து bryophyte தான். சரிங்களா? அதே மாதிரி snake of the plant kingdom அப்படின்னு கேட்பாங்க. snake அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா pteridophyte தான் snake of the plant kingdom அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் நமக்கு என்ன பேஸ் பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்கு. அதே போல இதுல வேற என்ன முக்கியமான கேரக்டர் அப்படின்னா நமக்கு bryophyte பொறுத்த வரைக்கும் gametophytic space இருக்கு, sporophytic space இருக்கு. சோ இது வந்து heteromorphic. அதே மாதிரி இதுல oogamous அப்படின்னு சொல்லக்கூடியது டாமினன்ட்ங்க. எந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா oogamous. இந்த क्वेश्चन 2021 எக்ஸாம்ல क्वेश्चन கேட்டிருந்தாங்க. எந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னா oogamous அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பொதுவா நமக்கு இதுல காணப்படும். இதுல நமக்கு வேற முக்கியமானது கேட்கலாம் அப்படின்னா சரி இதான் ரிக்ஸியாவோட பிளான் கேரட் தான் ரிக்ஸியா. இது மார்க்கன்ஷியா பீசிஸ். ரிக்ஸியா பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மோனோசியஸ் டயசியஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க. இதில் வேணா தனியாக நீங்கள் எழுதிக்கிங்க. இல்லைன்னா அப்புறமா உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கூட எழுதி நான் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். பொதுவாக மார்க்கன்ஷியாவும் பாலிட்ரைக்கமும் எதில் வரும் அப்படின்னா இது வந்து டயசியஸ் பிளான்ட்ல வரும். மார்க்கன்ஷியாவும் பாலிட்ரைக்கம் இது ரெண்டும் எதுல வரும் அப்படின்னா டயசியஸ் கேரக்டர்ல வந்துடும். இதை நோட் பண்ணுவீங்க. சரிங்களா? ஆந்தோசராஸ்ல ரெண்டுமே இருக்கும். ஆந்தோசராஸ்ல மோனோசியஸும் இருக்கும், டயசியஸும் இருக்கும். நமக்கு கேட்ட கொஸ்டின் இதுதான் 2019 நினைக்கிறேன். அதுல கேட்டிருந்தாங்க மார்க்கன்ஷியா வந்து பாலிட்ரைக்கம் மார்க்கன்ஷியாவை கேட்டிருந்தாங்க. இது மோனோசியஸா டயசியஸா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. மார்க்கன்ஷியாவும் பாலிட்ரைக்கமும் டயசியஸ். சரிங்களா? இதுல வந்து பார்த்து வச்சுங்க. ஆண் தனியா பெண் தனியா நமக்கு காணப்படும். ஆண் பெண் தனித்தனியா நமக்கு காணப்படும். இங்க பாருங்க ஆந்த்ரிடியோபோர் ஆர்கிகோனியோபோர் இந்த மாதிரி தனித்தனியா நமக்கு என்ன பண்ண அப்படின்னா காணப்படும். எந்த தாவரங்கள் அப்படின்னா பொதுவா மார்க்கன்ஷியாவிலையும் பாலிட்ரைக்கத்திலையும் நமக்கு இருக்கும். ஆந்தோசராஸ் கேட்டாங்கன்னா ரெண்டுமே நமக்கு என்ன பண்ண அப்படின்னா அமைப்பு இருக்கும். இங்க இருக்கக்கூடிய பிளான்ட் தான் நமக்கு என்ன அப்படின்னா புனேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட். இந்த பிளான்ட் தான் புனேரியா. இது பார்க்கறதுக்கு சின்ன ஒரு புல்லு மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வந்து ஸ்போரோபைட் வந்து ஒரு டெவலப்பிங் கண்டிஷன்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? இதை பார்த்து வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். சரி, அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன். எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து இது பரவி காணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா உலகம் ஃபுல்லா நமக்கு என்ன ஆகுதுன்னா பரவி காணப்படுது. எக்ஸப்ட் எங்க இல்லைன்னா கடல்ல மட்டும் கிடையாதுங்க. இந்த இதை நோட் பண்ணிக்கங்க. பிரியோஃபைட் எங்க இல்லை அப்படின்னா கடல்ல மட்டும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு பீசஸ் மட்டும் இருக்கு. இதை நோட் பண்ணிக்கங்க. இந்த இது வேற எங்கேயுமே கொடுக்கல. ஒரே ஒரு புக்ல மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. செஸ்பேனியா ஆன்டியோலபா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரே ஒரு பீசஸ் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கடல்ல இருக்கு. வேற எதுவுமே நமக்கு என்ன பண்ணல அப்படின்னா கடல்ல கிடையாது. இந்த ஒரே ஒரு பீசஸ் இது வரைக்கும் என்னோட அந்த ஒரு எக்ஸாம்ல கூட இந்த கொஸ்டின் நமக்கு கேட்டதில்ல, கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்தது ஒரு சில பிரியோஃபைட் வந்து பாருங்க நல்ல ஒரு ஹை லாட்டிடியூட்ல வந்து காணப்படுதுங்கிறாங்க. அதாவது 18,000 அடி 20,000 அடியில கூட என்ன பண்ணுது அப்படின்னா இது காணப்படுதுங்கிறாங்க. உதாரணத்துக்கு பாருங்க ஹிமாலயாவில் ஆங்கோஸ்ட்ரோமியா ஜெல்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீசிஸ் வந்து பாத்தீங்கன்னா 19,800 அடியில வந்து அவங்க அப்சர்வ் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. சரிங்களா? அவ்வளோ ஹைட்லயே வந்து என்ன இருக்கு அப்படின்னா இது அரேஞ்ச் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது ஹேபிட் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா இது நிழல் பாங்கான பகுதியில தான் இது என்ன பண்ணுது அப்படின்னா காணப்படுது. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அக்வாட்டிக். அக்வாட்டிக்னா நீர்நிலையில இருக்கக்கூடியது. நீர்நிலையில இருக்கக்கூடிய எந்தெந்தெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிக்ஸியா ஃப்ளூட்டன்ஸ், ரிக்ஸியா கார்பஸ் நேட்டன்ஸ். ரியலா தான் வந்து கம்ப்ளீட் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். இது 2019 பிஜி எக்ஸாம்ல क्वेश्चन கேட்டிருந்தாங்க.
சரிங்களா? ஏன் இந்த கேட்டிருந்தாங்கங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த கேட்ட கொஸ்டின் அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 10 கொஸ்டினாவது அது பேஸ் பண்ணி உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் எப்படின்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்னா அவுட் ஆஃப் கொஸ்டின், அதாவது நமக்கு கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப அந்த ரிலேட்டடா இருக்கக்கூடியது நம்ம என்ன பண்ணணும், தெளிவா பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? அதாவது நம்ம சென்டருக்கு போறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இப்ப கேட்டாங்க அப்படிங்கறது வந்து நிறைய பேர் மைண்ட்ல வச்சிருக்கலாம், மைண்ட்ல இல்லாமல் இருக்கலாம். இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப கேட்கும் போது என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு ஆன்சர் பண்ணுவீங்க. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றோம் பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. அப்ப நீங்க மைண்ட்ல யோசிச்சு பார்க்கும்போது ஓகே ஆமா அன்னைக்கு நம்ம சார் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த கொஸ்டினை சொன்னாங்க அப்படின்னு மைண்ட் வரும். சரிங்களா? காதுல கேட்கறத வச்சே நம்ம நிறைய என்ன பண்ணலாம்னா ஆன்சர் பண்ணலாம். அடுத்தது பாருங்க, ஃபேண்டன்லீஸ் ஆன்டிபயோட்டிக்கா, இது அக்வாட்டிக் மாஸ் அல்லது ப்ரூக் மாஸ். இதெல்லாம் கேட்காத கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. அடுத்து எபிபேட்டிக். எபிபேட்டிக்னா ஒரு தொற்று தாவரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது உங்கர்மனேல்ஸ் மசை. இது வந்து பாத்தீங்கன்னா கேட்ட கொஸ்டின். மாசஸ் அண்ட் ஆல் பீசிஸ் டென்ட்ரோசரஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எபிபேட்டிக் தொற்று தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. பெரும்பாலும் எங்க காணப்படும் அப்படின்னா இது ரெயின் ஃபாரஸ்ட்ல வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இது காணப்படுது. இதே மாதிரி எபிபில்லஸ், இது வந்து இலையில் தொற்று வாழக்கூடியது. எபிபேட்டிக்னா மரத்துல தொற்றி வாழும், எபிபில்லஸ்னா இலையில் தொற்றி வாழக்கூடியது. ரேடுலா புரட்டன்சா, ரேடுலா புரட்டன்சா. ஜீரோபேட்டிக் பிளான்ட்னா வறல் நில தாவரம். உதாரணத்துக்கு போரேலாம் பிளாட்டிஃபைலா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எங்க இருக்கு அப்படின்னா ட்ரை ராக்ஸ், நமக்கு ரொம்பவும் ஒரு வெற்று பாறைகள் சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துல வந்து இது காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சாப்ரோபேட்டிக் அப்படின்னா மக்குண்ணி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஒரு மக்கிப்போ, அதாவது ஒரு தாவரம் இறந்து அது வந்து சிதைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு மேல என்ன பண்ணுனா வளரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீசஸ் வந்து பக்சேமியா ஏபாலா, அதே மாதிரி பக்சேமியா, நமக்கு வந்து மின்டேக்கா, இதெல்லாம் வந்து வரக்கூடியது. சரிங்களா? இதெல்லாம் மட்குண்ணி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? மக்கி போன தாவரங்கள் மீது இது வளரக்கூடியது. அடுத்தது சைஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி. பிளான்ட் பாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொதுவா உங்களுக்கு 0.5 இருந்து 4 சென்டிமீட்டர் வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அவர் வெரி மைன்யூட், இருக்கிறதுல ரொம்ப சின்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃபியூ மில்லிமீட்டர் மட்டும் இருக்கக்கூடியது ஜூபிஸ். சரிங்களா? அதே மாதிரி மேல் பிளான்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாக்சிமியா ஏபில்லா அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப சின்னதா நமக்கு என்ன பண்ணனா அரேஞ்ச் ஆயிருக்கும். டாலஸ்ட் பிரியோஃபைட் நமக்கு எதுன்னு கேட்டாங்கன்னா டாசோனியா. எது டாலஸ்ட் பிரியோஃபைட்னு கேட்டாங்கன்னா டாசோனியா. ஸ்மாலஸ்ட்னு கேட்டாங்கன்னா ஜூபிஸ். கிட்டத்தட்ட 40 இருந்து ஒரு 50 சென்டிமீட்டர் வரைக்கும் என்ன பண்ணனா இது இருக்கும். அக்வாட்டிக் ப்ரூக் மாஸ்ன்னு சொல்லக்கூடியது ஃபேண்டனெலிஸ் ஆன்டிபியூரிட்டிகா அண்ட் பாலிட்ரைக்கம் கம்யூனி. சரிங்களா? ரீச் லென்த் வந்து ஒரு 50 இருந்து 70 சென்டிமீட்டர் வரைக்கும் என்ன பண்ண அப்படின்னா ரீச் ஆகுமா. அடுத்து கேமிட்டோபைட்டிக். கேமிட்டோபைட்டினால நம்ம சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரியோபைட்டை பொறுத்த வரைக்கும் கேமிட்டோபைட்டிக்னு சொல்லக்கூடியது ஒரு டாமினன்ட் அப்படின்னு சொல்லியாச்சு நமக்கு. அப்ப இது என்ன அப்படின்னா எதுக்காக கேமிட்டோபைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா உணவுக்காக தான் இது என்ன பண்ணுது, நமக்கு கேமிட்டோபைட் அப்படின்னு சொல்லக்கூடியதை டிபெண்ட் பண்ணி காணப்படும். கேமிட்டோபைட் பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் த டாமினன்ட் ஒன் ஆஃப் த லைஃப் சைக்கிள். The term plant body used to denote in gametophyte. இப்போ பிரியோபைட்டினால எதை குறிக்குதுன்னா கேமிட்டோபைட்டிக் பிளான்ட் பாடியை தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா குறிக்குது. சரிங்களா? அதே மாதிரி இது தனக்கு தேவையான உணவை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா தானே தயாரிச்சுக்கும். குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு காணப்படும். ஆந்தோசிராஸ்ல பாத்தீங்கன்னா பைரினாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் என்ன பண்ணுன்னா காணப்படும். பைரினாய்டு அப்படின்னா இந்த ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த உடலத்துக்கு பேரு தான் பைரினாய்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. கேமிட்டோபைட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த லிவர் வார்ட்ஸ் ஆன்வார்ட்ஸ். இது எப்படி இருக்குன்னா தாலஸ். தாலஸ் அப்படின்னா நமக்கு ஸ்டெம், ரூட், லீஃப் நாட் டிஃபரன்ஷியேட்டட். அடுத்து உங்கர்மனேல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல் மாசஸ் த பிளான்ட் பாடி
externally differentiated into stem like axis and leaf like appendage நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? இலை அமைப்பு மாதிரி காணப்படும் அப்படிங்கிறாங்க. இலை கிடையாது, இலை அமைப்பு மாதிரி இப்படி சின்னதா ஒரு செதில் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். இதுல the plant is called the leafy or foliose thallus. இலை மாதிரி இருக்கும் அல்லது foliose அப்படின்னா இலை மாதிரி இல்லாத ஒரு அமைப்பு. அதான் வந்து போலியான ஒரு அமைப்பு. போலியோஸ்னால இலை அப்படின்னு சொல்லக்கூடியதான். இந்த அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா காணப்படும் நமக்கு. இலை போன்ற ஒரு அமைப்பு அல்லது அது வந்து நமக்கு ப்ராப்பரா இல்லாமலே என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கலாம். அதே மாதிரி கீழே பொறுத்த வரைக்கும் ரைசாய்டு அப்படிங்கிற அமைப்பு காணப்படும். இதுல யூனிசெல்லுலார் அல்லது மல்டி செல்லுலார், அன்பிரான்ச்டு அல்லது பிரான்ச்டு இந்த மாதிரி அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். பாருங்க, இதை பேஸ் பண்ணி தான் லாஸ்ட் இயர் வந்து அந்த மார்க்கன்ஷியாவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனாலதான் இதெல்லாம் கொஞ்சம் தெளிவா பாருங்கன்னு சொல்றோம். சரிங்களா? சின்ன சின்ன விஷயம் தான். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் ஹால்ல உட்காந்து நம்ம தப்பு பண்ணிடுவோம். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். நம்ம சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா டெஸ்ட் வைக்கும் போதெல்லாம் ஒரு 110 கொஸ்டின்ஸ் அப்படின்னா சாதாரணமா 100 மார்க் வாங்குவாங்க. ஆனா அங்க போய் தடுமாறுவாங்க. அது என்ன காரணம்னா ஒரு பயம். சரிங்களா? முக்கியமா வந்து அந்த பயம் இருக்கக்கூடாது. சரிங்களா? துணிஞ்சு ஆன்சர் பண்ணணும். அப்ப மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் வரும். அதே மாதிரி நிறைய நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த பயம் போயிடும். லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் என் லேப்டாப்புக்கு முன்னாடி உட்கார வச்சு அவங்க எங்க இருந்தாலும் சரி எனக்கு டெஸ்ட் எழுதி காமிங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ண அப்படின்னா அவங்களை எழுத வச்சேன். சரிங்களா? அதனால கண்டிப்பா இந்த வருஷமும் அந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். அதனால கொஞ்சம் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்குறோம், திரும்ப திரும்ப படிக்கிறோமோ அதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டை உள் வாங்கணும். என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். அப்ப நீங்க கம்பாரிசன் பண்ணி படிக்கணும். ஆல்கேவுக்குள்ள என்ன கம்பாரிசன், ரிக்ஸியாவுக்கு மார்க்கன்ஷியாவுக்கு என்ன கம்பாரிசன், மார்க்கன்ஷியாவுக்கும் ஆந்தோசராஸ்க்கு என்ன கம்பாரிசன், இதுல என்ன இருக்கு இதுல என்ன இல்லை, அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா தெளிவா படிக்கணும். அப்பதான் நம்ம எதை கேட்டாலும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? பொதுவா கிளாசிக்கல் பாட்டனி அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாசிக்கல் பாட்டனிங்கிறது வந்து ஆல்கே, ஃபங்கை, அப்புறமேட்டு வைரஸ், பாக்டீரியா, லைக்கன், பிரியோபெட், எடோபெட், ஜிம்னோஸ்போமே, அப்புறம் உங்களுக்கு பேலியோ பாட்டனி, டாக்ஸானமி, இது வரைக்கும் வரும். இதுல இருக்கிற ஒரு 5 யூனிட் நீங்க தர வந்துட்டீங்க அப்படின்னா ஷாலிடா 60 கொஸ்டின் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா ஈஸியா அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அதான் மட்டும் நம்ம ப்ராப்பரா பார்த்துட்டு பாஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஆனா அதை நம்ம என்ன பண்ணணும், தெளிவா பார்த்து வச்சுக்கணும். சரி, நம்ம பிளான் 110 கொஸ்டினா 10 கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் நம்ம தப்பு பண்ணலாம். அதிகபட்சம் அவ்வளவுதான். அப்ப 110க்கு 10 மார்க் போனாலும் நமக்கு 100 மார்க் வரும். அதுதான் நம்ம எய்மா இருக்கணும். அந்த அளவுக்கு படிக்கணும். சரிங்களா? சரி, அதே மாதிரி இங்க இதுல சைலம், புளோயம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் வராதுங்க. ஆனா நம்ம பாலிட்ரைக்கத்துல மட்டும் பார்க்க முடியும். பாலிட்ரைக்கத்துல என்ன பார்ப்போம்னா சைலம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஹைட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய உருளையை பார்க்கலாம். ஒரு உருளை போன்ற அமைப்பு என்ன பண்ணுனா காணப்படும். புளோயம்னா லெப்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஹைட்ரோம், லெப்டோம் அப்படிங்கிற ஒரு உருளை போன்ற அமைப்பு நமக்கு என்ன பண்ணுனா காணப்படும். சைலம்ங்கிறத ஹைட்ரோம் அப்படின்னு சொல்லியும் புளோயம்ங்கிறத லெப்டோம்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொல்லுவோம். இந்த மாதிரி அமைப்பு நம்ம எங்க பார்க்கலாம்னா பாலிட்ரைக்கத்துல பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து நான் வாஸ்குலார் கிரிப்டோகேன், பூவாத தாவரங்கள், வாஸ்குலார் அற்ற பூவாத தாவரங்கள். இவர் எதுக்கு கீழே கொண்டு வந்து வகைப்படுத்தியிருக்காருன்னா ஏ ட்ரக்கியோபைட்டா, ட்ரக்கீடுகள் இல்லாத அமைப்புல கொண்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இதை வந்து வகைப்படுத்தியிருக்காரு. அடுத்தது ரீப்ரொடக்ஷன். இப்ப ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நிறைய மெத்தட் இருக்கு. ஏசெக்சுவல், செக்சுவல், மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 மெத்தட் இருக்கு. பிளஸ் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 3 மெத்தட் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்ப ரீப்ரொடக்ஷன் சொல்லக்கூடியது ஏசெக்சுவல் அப்படின்னா the metaspores is totally absent. சரிங்களா? இதுல என்ன கிடையாதுன்னா இந்த மைட்டோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இங்க இருக்காது. வெஜிடேட்டிவ் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள், அதாவது ரெஜுவினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரெஜுவினேஷன்னா என்ன அப்படின்னா உடல பகுதிகள் அழிந்து மீண்டும் ஒரு தாலஸா நமக்கு என்ன பண்ணுனா உருவாகும். அந்த மாதிரி அமைப்புல வரக்கூடியதுதான் இந்த ஜெம்மா புரோட்டோனிமா அப்படின்னு சொல்லக்கூடியது.
இந்த தேலஸோடைய பகுதியில வந்து இப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மைய பகுதியில என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கப்பு மாதிரி இருக்கும். இந்த அமைப்புக்கு பேர் தான் ஜெம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப ஜெம்மா பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர். இது ஒரு ஜெம்மா எத்தனை ப்ரொடியூஸ் பண்ணா 2 தேலஸை வந்து நமக்கு இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு ஜெம்மா எத்தனை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா 2 தேலஸை உருவாக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எது டாமினன்ட்னா ஊகேமஸ் டாமினன்ட். இதுதான் 2021 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாருங்க சரவுண்ட் பை த ஸ்டெரைல் ஜாக்கெட். நமக்கு அந்த எப்படி இருக்கு ஒரு குடுவை மாதிரி அமைப்பு இருக்கும். இது சூழ்ந்து நமக்கு என்ன இருக்காதுன்னா இதுல இந்த மலட்டு ஜாக்கெட் சாரி எதால சூழப்பட்டு காணப்படும் அப்படின்னா இந்த மலட்டு ஜாக்கெட்டால என்ன பண்ணும் அப்படின்னா இது சூழ்ந்து காணப்படும். இதை நோட் பண்ணி வச்சுங்க. மேல் as well as female sex organ surrounded by the sterile மலட்டு ஜாக்கெட் உறை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா இதுல காணப்படும். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். இந்த ஜாக்கெட் அப்படிங்கிற அடுக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஒரு லோ டெம்பரேச்சரா இருக்கக்கூடிய காலகட்டத்துல இது வந்து உறைஞ்சி போகாம பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யுது. இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது உறைஞ்சி டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேல் செக்ஸ் ஆர்கன் ஆந்திரிடியம். இது எப்படி இருக்குன்னா மல்டி செல்லுலார் ஸ்டாக். சரிங்களா? பல செல்களை கொண்ட அமைப்பு மாதிரி இருக்கு. ஒரு பேரிக்கா வடிவத்துல என்ன பண்ணணும் அல்லது வந்து ஓப்லாங் பாடி ஒரு தலைகீழான வடிவத்துல நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. மல்டி செல்லுலார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இது பார்த்து வச்சுங்க. இங்க இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஆந்திரிடியம் சரவுண்ட் பை த ஜாக்கெட் பொறுத்த வரைக்கும் எத்தனை லேயர்னா 1 லேயர் திக்னிங். எத்தனை லேயர் திக்னிங் இருக்குன்னா ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் நமக்கு வந்து திக்னிங் இருக்கு. ஆந்த்ரோசாய்டை பொறுத்த வரைக்கும் பைப்ளஜலேட் ஆந்த்ரோசாய்டு இரு கசைகளை கொண்ட அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். இதுல ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் பொறுத்த வரைக்கும் ஆர்கிகோனியம் என்ன ஷேப்னா ஃபிளாஸ்க் ஷேப்டு. சரிங்களா? எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஃபிளாஸ்க் மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணும் அப்படின்னா இதுல காணப்படும். ஃபிளாஸ்க் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுல வந்து 5 வெர்டிகல் ரோஸ் ஆஃப் த செல்ஸ் என்ன பண்ணணும்னா இருக்கும். 4 to 6 நெக்கனால் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிக்ஷியாவில் காணப்படும். இதை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த கொஸ்டின் அநேகமா 4 to 6 நெக்கனால் செல்ஸ் வந்து 2015 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரிக்ஷியாவில் காணப்படக்கூடிய கழுத்து கால்வாய் செல்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 4 to 6 அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல உங்களுக்கு ஒரு சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு எப்படியாவது வந்து எது முக்கியமானதோ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட் அவுட் போட்டு சொல்லிடுறேன். ஏன்னா நமக்கு ஒவ்வொரு பிசிசிலையும் ஒவ்வொரு இதா நமக்கு என்ன பண்ணா கழுத்து கால்வாய்கள் செல்கள் அப்படிங்கிற அமைப்பு வந்து நமக்கு மாறுபட்டு காணப்படும். ஏன்னா லாஸ்ட் இயர் கூட அந்த கழுத்து கால்வாய் செல்கள் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அது நான் லாஸ்ட் இயர்ல கட்டை போட்டு கொடுத்திருந்தேன். நான் இந்த வருஷம் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு அதை லிஸ்ட் அவுட் பண்ணி எது இம்பார்ட்டனோ அதை நான் அனுப்பிவிடுறேன். அது என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட்ல எழுதி வச்சுங்க. அடுத்தது இன்சைடு த வென்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக் அல்லது ஓவம். த வென்டர் கேனால் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மேல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? எக் அல்லது ஓவம் இன்சைடு த வென்டர் there is a egg or ovum. இதை நோட் பண்ணி வச்சுங்க. வென்டர் கேனால் செல்ஸ் எங்க இருக்குன்னா எப்போ மேல வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குடுவை மாதிரி வரும். உங்களுக்கு நான் டயக்ராம் போடுறேங்க. இந்த குடுவை மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ல வந்து
மேல ஒரு மூடி செல் மாதிரி இருக்கும். ஒரு டயக்ராமை காட்டுறேன். இந்த டயக்ராம் அப்படி நோட் பண்ணிக்கங்க. இது வந்து நமக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும், மேல இருக்கிறது மூடி செல்கள், கீழே இருக்கிறது தான் நெக்கடால் செல்ஸ் பொறுத்த வரைக்கும் எத்தனை இருக்கு அப்படின்னா 4 to 6 வரைக்கும் இருக்கும். கிரீன் கலர்ல இருக்கிறத கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. சரிங்களா? அதிகபட்சம் 4 to 6 வரைக்கும் என்ன பண்ணனா காணப்படும். உங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதான் முட்டை செல். வெளிப்பகுதியில் இருக்கிறது தான் வென்டர் கெனால் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஸ்டாக். அப்படி இந்த டயக்ராம் மட்டும் நோட் பண்ணிக்கங்க. வேணும் அந்த டயக்ராம் பார்த்துக்கங்க. இந்த டயக்ராம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இது போட்டுக்கங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுட்டேன். நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு நாளைக்கு உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் இருக்கோ அதெல்லாம் நான் பாக்ஸ் போட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். எத்தனை வென்ட்ரல் கனால் செல்ஸ்ல இருக்கு, ஃபுட் சீட்டா கேப்சூல் எதுல அரேஞ்ச் ஆயிருக்கு, அதுக்கப்புறமேட்டு வேற என்ன பார்க்கணும், முக்கியமா தேவைப்படக்கூடியதுல வந்து நெக் கனால் செல்ஸ், ஃபுட் சீட்டா கேப்சூல் வேணும். அப்புறம் ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர்லாம் வரும். ஏன்னா ஆந்தோசிராஸ்ல வந்து உங்களுக்கு அந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இருக்கும். ஜெம்மா அப்படிங்கிற அமைப்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு மார்க்கென்ஷியாவில் மட்டும் காணப்படும். இலேட்டஸ் வந்து மார்க்கென்ஷியாவில் காணப்படும். இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா புரோட்டோனிமா ஸ்டேஜ் அப்படின்னா புனேரியாவில் இருக்கும், பாலிட்ரைக்கத்தில் இருக்கும். அதே மாதிரி லெப்டோம் ஹைட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பாலிட்ரைக்கத்தில் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு அதை ஒரு ஹின்ஸ் மாதிரி எடுத்து நான் என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விட்டுறேன். அதை வந்து ஒரு நோட்ல என்ன பண்ணீங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கங்க. சரிங்களா? இந்த டயக்ராம் போட்டுக்கிறீங்களா அப்புறமா? ஓகே, ரைட். அதே போல நமக்கு வாட்டர்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. வாட்டர் இருந்தாதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா
இந்த ஃபெர்டிலைசேஷன் அதாவது கருவுறுதல் சொல்லக்கூடியது நடக்கும். மியூசிலேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா அது தண்ணியிலேயே இருக்கிறதுனால அதுல வளவளப்பான ஃப்ளூயிட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன பண்ணுன்னா எப்பயுமே காணப்படும். சரிங்களா, அதனாலதான் அது என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணியில இருந்தாலும் கெட்டு போகாம இருக்கும். அதே மாதிரி நமக்கு கருவுறுதலுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய இந்த மூமெண்ட்டுக்கு என்ன பேருன்னா ஹீமோட்ரோபிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஹீமோட்ரோபிக் மூமெண்ட்டுக்கு என்ன தேவைன்னா மேலிக் ஆசிட் தேவை. இதுதான் 2013 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா, எந்த அமிலம் தேவைன்னா மேலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவை. சரிங்களா, ஒரு ஆண் எப்படி நம்ம லாஸ்ட் இயர் வந்து பங்கைல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சைரனைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஒரு செக்ஸ் ஹார்மோன். சரிங்களா, இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா செக்ரிகேட் பண்ணுது. அதை சுரந்து ஒரு மேல வந்து கவர்றதுக்காக நமக்கு என்ன பண்ணுதுன்னா யூஸ் பண்ணுது. அப்ப அந்த ஹார்மோனுக்கு பேரு சைரனைன். இது ஃபங்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே நமக்கு ஹையர் பிளான்ட்ஸ்ல என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாலிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஃபீமேல் சுரந்து என்ன பண்ணுது அப்படின்னா தன்னை நோக்கி மேல வந்து அட்ராக்ட் பண்ணுது. சரிங்களா, இதுதான் வந்து நமக்கு மாலிக் ஆசிட். அந்த மூமெண்ட்டுக்கு பேரு தான் வேதி தூண்டல் நகர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுல நடந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கும். சின்கேமி அப்படின்னா உண்மையான கருவுறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கும். ஏன்னா நமக்கு பிரியோபைட்டா எல்லாமே எதுல வந்துடும் அப்படின்னா எம்பிரியோபைட்டா அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு நமக்கு கீழே வரும். அதே மாதிரி கருவுறுதலுக்கு பிறகு ஏதாவது ரெஸ்ட் இருக்குமா அப்படின்னா எந்த ரெஸ்ட்டுமே கிடையாது. வித்தவுட் அண்டர்கோயிங் எனி ரெஸ்டிங் பீரியட் உடனடியா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எம்பிரியோ நமக்கு வந்து ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். சரிங்களா, அதனால அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். அதே மாதிரி வென்ட்ரல் வால் இதுல வந்து நமக்கு ப்ரொடெக்டிங் கவரிங் ஒரு அடுக்கு மாதிரி இருக்கும். அதுதான் வந்து டெவலப்பிங் எம்பிரியோ. அந்த அடுக்குக்கு பேர் தான் காலிப்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிற டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும் காலிப்ட்ரா அப்படிங்கிற அமைப்பு வந்து நமக்கு காணப்படும். இதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் த ஜைகோட் டிரான்ஸ்வர்ஸ் எம்பிரியோ டெவலப் ஃப்ரம் த அப்பர் செல். முதல்ல எம்பிரியோ எங்கிருந்து நமக்கு வந்து ஜைகோட் இதுல ஃபார்ம் ஆகுதுன்னா மேல் செல்ல தான் நமக்கு ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, இந்த மாதிரி உருவானா இதுக்கு பேரு எக்ஸோஸ்கோபிக் எம்பிரியோஜெனிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, எக்ஸோஸ்கோபிக் எண்டோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 2 டைப் இருக்குங்க. எக்ஸோஸ்கோபிக்னா என்ன, நமக்கு அதே மாதிரி எண்டோஸ்கோபிக்னா என்னன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. சரி, இதை நான் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து எழுதிடுறேன். அது நமக்கு நாளைக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த எக்ஸோஸ்கோபிக் எண்டோஸ்கோபிக் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இது வரைக்கும் என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா இருக்கட்டும். நாளைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம ஸ்போரோபைட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி நான் ஒரு சில ஹிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு அனுப்புறேன்னா அதை நோட் போட்டு என்ன பண்ணி வைங்க, எழுதி வைங்க. அது பூரா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி பார்க்கணும்.